வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உன்னில் என்னை நான் கண்டேன் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மனோ, முதல்ல உன் அப்பாவை என்னன்னு கேளு. சும்மா எது கொடுத்தாலும் வாய் ருசி கேட்டுட்டு இருக்காரு. முதல்ல இந்த கேப்ப கஞ்சியை குடிக்க சொல்லு. அம்மா அடுக்களையில் இருந்து சத்தம் போட தலையாட்டி மறுப்பு காட்டி கொண்டிருந்தார் மகளிடம் மாசிலாமணி. மனோ வாய் மூடிக்கொண்டு சிரிக்க, அம்மா ஸ்பூன் சொருகிய கிண்ணத்தோடு வந்து முன்னே நின்று வலுக்கட்டாயமாக மாசிலாமணியின் வாயில் ஸ்பூனால் அள்ளி செருக அந்த காட்சியை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மனோன்மணி. மிக சரியாய் வாசலில் நிழல் அசைய மூவரும் நிமிர்ந்து பார்க்க வெட்கித்து போய்விட்டார் சுசீலா. செழியன் ஒரு மிதமான வெட்கம் பூசிய புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். வாங்க மாப்ள. கனமாயிருந்த கவரை நீட்டினான். மனோன்மணி வாங்கி கொண்டு போய் உள்ளே வைத்தாள். அவனுடைய வரவு சின்ன ஆச்சரியத்தை அவளுக்குள் உண்டாக்கினாலும் இழுத்து பிடித்த மூச்சை நிதானமாகவே வெளியேற்றி கொண்டிருந்தாள். ஒரு நாளிலேயே மகளை தேடிக்கொண்டு மாப்பிள்ளை வந்து நின்றதில் பெற்றவர்களுக்கு மன மகிழ்வுதான் என்றாலும் திரும்பி போகவே முடியாத மனோன்மணியின் தோற்றம் அடி வயிற்றில் பயப்பந்தை உருட்டியது. என்னாச்சு மாமா? ஏதாவது உடம்புக்குன்னா எனக்கு முதல்ல கால் பண்ணி இருக்க வேண்டாமா? பக்கத்துல ஆட்களும் இல்லாம நீங்களும் அத்தையும் தனியா ஏன் கஷ்டப்படணும்? குரலில் சால்ஜாப்பை இல்லாவிட்டாலும் அதில் நிறைய அக்கறை இருந்தது. பெருசா இல்ல தம்பி, திடீர்னு மயக்கம். அடிக்கடி வர்றது தான். என்ன, இந்த முறை கொஞ்சம் அழுத்தமா வந்துடுச்சு. அதுவும் ராத்திரி நேரத்துல. எல்லோரிடமும் ஒரு எல்லைக்கு உட்பட்ட அன்பைத்தான் காட்டுகிறான். சரையு கணவனைப் போல மற்ற ஆண்களைப் போல எதுவோ ஒன்று அவனுடைய இயல்பில் குறைகிறது. அதுதான் அவளுக்குள் தீராத மனக்குறையை உண்டாக்குகிறது. தன்னை அழைக்கத்தான் வந்திருக்கிறான் என்று அறிந்து மெல்லிய குரலில் மனோன்மணி சொன்னாள். நான் ஒரு 4 நாள் இருந்துட்டு வர்றேன். அப்பாவுக்கு உடம்பு சரியாகட்டும். ஜன்னல் மொய்த்து கொண்டிருந்த மல்லியை பார்த்து கொண்டு அவள் சொன்னபோது அந்த வார்த்தைகளில் இருந்த சலிப்பு சுசீலாவிற்கு இனம் தெரிந்தது. செழியன் அமைதியாக அமர்ந்திருக்க மகளை இழுத்து கொண்டு அறைக்குள் விரைந்தார் சுசீலா. என்னடி, இத்தனை கிலோமீட்டர் வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு. அவரை திருப்பி அனுப்ப எத்தனை கொழுப்பு உனக்கு? முதல்ல கிளம்பிப்போ. அம்மா அடி குரலில் அதட்ட அமைதியாக உள்ளங்கையில் பிஹெச்டி செய்து கொண்டிருந்தாள். என்னாச்சு மனோ உனக்கு? அங்க உனக்கு எதுவும் பிரச்சனையா? எதுவுமே இல்லம்மா. பின்னைய? நான் சொல்றது உனக்கு புரியலையா? அங்க எதுவுமே இல்லம்மா. உப்பு சப்பு எதுவுமே இல்ல. காலையில எழுந்து சாப்பிட்டு ராத்திரி தூங்குற வாழ்க்கை. கல்யாணம்னா அவ்வளவுதானா? எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அங்க போய் என்ன செய்ய போறேன்னு இருக்கு. நான் போகல என்று சொன்னவளின் முதுகில் அழுத்தமாய் ஒரு அடி சத்தமில்லாமல் விழுந்தது. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் அப்பாவை ஒரே அடியா போட்டு தள்ளலாம்னா? உனக்கு எப்படி சொன்னா புரியும்? அவருக்கு இதயத்துல அடைப்பு இருக்காம். மாத்திரையிலேயே கரைக்க முயற்சி செய்கிறாங்க டாக்டர். முடியாட்டி ஆப்ரேஷன் தான். நீ இப்படியெல்லாம் பேசுறது தெரிஞ்சா உங்க அப்பா மனசு விட்டு போயிடுவாரு. எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்துல நீ பிரச்சனையா இருக்காத. முதல்ல கிளம்புற வழிய பாரு. என்னை ஏமா துரத்துற? துரத்தல மனோ, புரிய வைக்கிறேன். கிளம்புற வழிய பாரு. அப்பாவுக்கு எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாள் கனிவாக மட்டுமே பேசி பார்த்த அம்மா முதன் முறையாக கடுமையாக பேசி பார்க்கிறாள். சத்தம் இல்லாமல் தயாராகி வந்தவளை பார்த்து எந்த கேள்வியும் கேட்காமல் எழுந்து கொண்டான். கிளம்புறம்மா, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கேட்டதையும் ஞாபகம் வச்சுக்கங்க என்றான். அவர் என்ன சொன்னாரோ இவன் என்ன கேட்டானோ தெரிந்து கொள்ள 10 பைசா ஆர்வமில்லை மனோன்மணிக்கு. அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு அம்மாவிடம் முண்டிக்கொண்டு வாசலில் போய் நின்றாள். பெரும்பாலும் அப்பாவோடு காரில் பயணம் செய்து பழக்கம். இப்போதெல்லாம் செழியனோடு 2 வீலரில் பயணம் செய்வது வித்தியாசமாக இருக்கிறது தான். ஆனால் அதுவும் பிடித்தமானதாகத்தான் இருந்தது. பாதைகள் வெகுவாய் கரைந்தும் கூட அவள் எதிர்பார்த்த அந்த கேள்வி அவளிடம் இருந்து வரவே இல்லை. ஏன் வர மறுத்தாய்? அப்புறம் எப்படி கிளம்பி வந்தாய் என்று கேட்கவே இல்லை. மனம் வெதும்பி போனது. வழியில் வண்டியை நிறுத்தி என்றோ அவள் பிடிப்பதாய் அரிதினும் அரிதாய் சொல்லி இருந்த காலா ஜாமூனை வாங்கி தந்தான்.
கதம்பம் கலக்காத மறிக்கொழுந்து மட்டும் வைத்து கட்டிய குண்டு மல்லிகை சரத்தை வாங்கி தந்தான். தன் விருப்பங்கள் தெரிகிறது, ஆனால் எண்ணங்கள் புரியவில்லை. இது என்ன மாதிரியான இயல்பு என்று அவளுக்கு துளி கூட விளங்கவில்லை. பெரிதாய் சமையல் கற்றுக்கொள்ளவில்லை மனோன்மணி. அது இங்கே குறையாகவும் தெரியவில்லை. பெரும்பாலும் அத்தனையும் தேவகியே பார்த்து கொள்வார். ஒத்தாசனைக்கு என்றால் துளி கூட முகம் சுளிக்காமல் நிவேதா சென்று நின்று கொள்வாள். நல்ல புரிதல்கள் இருந்தது அந்த வீட்டில் அனைவருக்குள்ளும். பெரிதாய் பேசிக்கொள்ளாவிட்டாலும் ஒருவரை மற்றவர்க்கு நல்லபடியே புரிந்தது. யூடியூபில் பார்த்து மனோன்மணி ஏதோ சமைத்துவிட்டு அவர்களின் பின்னூட்டத்திற்கு காத்திருக்க, நரேனும் நிவேதாவும் ரொம்ப நல்லா இருந்தது என்று முடித்து கொள்ள, செழியனிடம் அது கூட இல்லை. சின்ன தலையசைப்பு, இனாமாக ஒரு குறுஞ்சிரிப்பு. ஏமாந்து போனது இதயம். மாலையில் அழைத்த சரையு குரலை வைத்தே இனம் கண்டாள். என்னடி டல்லடிக்கிற? ச்ச, சும்மாதான். நாம என்ன செய்தாலும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறவரை என்ன செய்யறது? நீ எதுக்கு கால் பண்ணியா? மறந்துட்டியா? யூடியூப்ல ஒரு மோட்டிவேஷன் ஆர்டிக்கிள் அப்லோட் பண்ணியிருக்க. பார்த்துட்டு உன் கருத்தை அங்கே போட்டுடு. தலையசைத்து விட்டு இணைப்பை துண்டித்தாள். சரையுவின் யூடியூப் சேனலை தேடிக்கொண்டு நகர சுத்தமான ஆங்கிலத்தில் 15 நிமிடங்கள் பேசியிருந்தாள். சின்ன அலட்டல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தால் நிறைய தகவல்கள் இடைவெட்டி புகுந்திருந்தது. கீழே முதல் பின்னூட்டமே அவள் கணவனுடையதுதான். மனைவியின் செயலை புகழ்ந்து வானளாவ பாராட்டி அவளுடைய பணிகளுக்காக உற்ற துணையாக இருக்கப் போவதாக சொல்லி. மனசு விட்டு போனது மனோன்மணிக்கு. அலைபேசியை அணைத்துவிட்டு கட்டிலில் விசிறி அடித்துவிட்டு படுத்து கொண்டாள். முகத்துக்கு மேல் உயரத்தில் சுழன்ற மின் விசிறி அவளை என்னவோ செய்தது. அந்த மின் விசிறி மனப்புழுக்கத்தை போக்குமா? அறிய முடியவில்லை. ஒரு சமையலை கூட மனமாற ருசித்து உண்ண தெரியாத செழியன், பாராட்டி அங்கீகரிக்க தெரியாத கணவன். மனசு ஆற்றாமையில் தவித்தது. என்ன குறை நமக்கு? எதற்கு இத்தனை இறுக்கமான வாழ்வு? தன்னை விட தகுதி குறைந்தவர்கள் எல்லாம் நிறைவாக வாழும்போது கிடைத்த வாழ்க்கைக்கு பொருத்தி கொள்ள தனக்கு மட்டும் என்ன தலையெழுத்து? முதன் முறையாக அந்த கேள்வி எழுந்தபோது அதிர்ந்து எழுந்து அமர்ந்தாள். நரேன் சொன்ன விஷயம் இயல்பாகவே செழியனை இன்னும் இறுக்கமாக்கி நிமிர்ந்து பார்க்க வைத்தது. என்னடா இப்படி கேட்குற? நம்மால முடியுமா இதெல்லாம்? 5 லட்சம் டெபாசிட்டுங்கிறது நம்ம சக்திக்கு ரொம்ப அதிகம்டா என்றான் ஆற்றாமையாக. பக்கத்தில் வந்து அமர்ந்த நரேன் அண்ணன் தோளில் கை வைத்து மெல்லிய அழுத்தம் தந்தான். எனக்கு எல்லாம் புரியுது செழியா. நீ இந்த குடும்பத்துக்காக எத்தனை உழைக்கிற? எங்களுக்காக என்னென்ன செய்திருக்க என்ன? இதெல்லாம் நான் இப்ப கேட்டனா? நீ கேட்க மாட்ட. அது உன்னோட இயல்பும் இல்லை. ஆனா சொல்லாம இருக்கிறது எனக்கு முடியவும் இல்லை. நான் இப்ப சொன்னது உன்னை உதவி செய்ய சொல்லி இல்லை. என் பக்கம் என் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை. ஆனா எனக்கு புரியுது உனக்கு எத்தனை எத்தனை அழுத்தமான சூழ்நிலை இருக்குன்னு. நிவேதாவோட கல்யாணத்துக்கும் நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். வீட்டு கடன், இஎம்ஐன்னு உன் தலை சுமை தள்ளாட வச்சிட்டு இருக்கும்போது நானும் என் பங்குக்கு உன்னை கஷ்டப்படுத்த இதை கேட்கல. ஆனா விஷயத்தை உன்கிட்ட சொல்லாமையே இருக்க முடியல செழியா. நியாயமும் நேர்மையுமாக பேசிய தம்பியின் தோளில் கை போட்டு கொண்டான். அன்று மாசிலாமணியிடம் பேசிவிட்டு வந்த வார்த்தைகள் மனதில் ஓடியது. அவரை அழைத்து தான் சொன்ன விஷயம் என்ன ஆனது என்று கேட்க வேண்டும் எண்ணிக்கொண்டான். காலையில் அலுவலகம் கிளம்பும் ஆயத்தத்தில் இருந்தான் செழியன். முடி திருத்தி அதை பார்த்து சரி செய்து கொண்டிருந்தான். பின்னால் வந்து அரவமே இல்லாமல் நின்ற மனோவை பார்த்து எப்போதும் போல இயல்பாக ஒரு சின்ன புன்னகை பூத்தான். என்ன மனோ, ஏதாவது சொல்லணுமா? அவன் கேட்டது துளி கூட ஜீவனா இல்லை மனோவுக்கு. திருமணமாகி 1 வருடம் கூட ஆகியிருக்கவில்லை இன்னும். கண்ணுக்கு இனிக்கும் இளம் மனைவி பக்கத்தில் வந்து நின்றாள். எத்தனை காதல் செய்ய தோன்றும்? கழுத்தை வளைத்து சில்மிஷம் செய்து கண்களோடு கண்கள் கலந்து மூக்கோடு உரசி சினிமாக்களிலும் சீரியல்களிலும் அந்த காட்சிகள் மனதிற்குள் வந்து மோத பெரிய பெருமூச்சை நுரையீரல் துப்பியது. மனோ, அவனுடைய மறு அழைப்பில் முகம் மாறி நினைவு கலைந்தாள். கொஞ்சம் பேசணும். சொல்லுடா. அந்த நாவிலேயே அவளின் மொத்த வைராகியமும் குலைந்து போக பேச வந்த விஷயத்தில் பாதி மறந்து போனது. சரியும் இல்லை, என் ஃப்ரெண்டு. ஆமா, என்னாச்சு அவங்களுக்கு? பல முறை அவ வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு முறை கூட அவளை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணல. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
தயங்கி தயங்கி வார்த்தைகளை கூட்டி சொன்னவளை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். தன்னிடம் ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட அவளிடம் அப்பிக் கிடக்கும் தயக்கம் அவனுக்கு வருத்தமாய்த்தான் இருந்தது. புரியுது. நீ எப்ப வேணும்னாலும் கூப்பிடேன். எதுக்கு தயக்கம்? வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா? உனக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லு. அம்மாவும் நிவியும் செய்து அசத்திடுவாங்க. இல்ல ஹோட்டல்ல எதுவும் ஆர்டர் பண்ணணுமா? அதையும் சொல்லிடு. எதுக்கும் யோசிக்க வேண்டாம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. கிளம்புறேன். போய்விட்டான் அவன். அவன் சொன்ன விஷயங்கள் அவன் வரையில் போதுமானதுதான். ஆனால் அவளுடைய இதயத்தின் எதிர்பார்ப்பை அவன் உணர்ந்து கொள்ள துளி கூட ஆயத்தமாக இல்லை என்ற எண்ணம்தான் அவளை வெகுவாய் கரைத்தது. சனி முகம் தொலைந்து ஞாயிறு முகம் காட்டியிருந்தது. காலையில் எழுந்ததுமே வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு செழியன் வெளியேற காற்று பிரிந்த பலூன் போல ஆனது மனோன்மணியின் இதயம். என்ன செய்யணும் மனோ? பிரியாணி பண்ணி மீன் வறுத்துடவா? வந்ததும் சாப்பிட சிக்கன் சூப் செய்திடவா? இறால் கூட வாங்கிட்டு வந்து தந்துட்டு தான் போயிருக்கான். என்ன செய்யணும்னு சொல்லேன். தேவகி வந்து கேட்டபோது கண்களை விரித்து ஆச்சரியப்பட்டாள். எல்லாம் வாங்கி தந்துவிட்டு போயிருக்கான். ஆனால் எதுவும் இவளிடம் சொல்லவும் இல்லை. இங்கே இருந்து இவள் மனம் நிறைக்கவும் இல்லை. மனோ, அடிக்கடி ஏன் இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுறமா? அத்தை வார்த்தைகளால் நினைவு கலைக்க மெல்ல அங்கே இருந்து நகர்ந்து வந்தாள். எத்தனை இலக்கி வைத்தாலும் மனசு நொடியில் முறிந்து போகும் பாகு பதத்திலேயே வந்து நின்றது. கனவுகள் நிஜமாவதுதான் வாழ்க்கை. இவளுக்கு மட்டும் நிஜமே கனவாகி போய்விட்டது. யோசிக்க நேரம் கொடாமல் வாசலில் வந்து கார் நிற்க சரையுவும் அவள் கணவனும் இறங்கி வந்தார்கள். திருமணமாகி 2 வருடங்களாக போகிறது. ஆனாலும் நேற்றுத்தான் திருமணம் முடிந்தது போல அவர்களின் இணக்கமும் அந்யோன்யமும் லேசான புகைச்சலை வர வைக்கத்தான் செய்தது. ஆன்ட்டி, எப்படி இப்படி சமைக்கிறீங்க? வி ஆர் லக்கி மனோ. இவங்க கையால சாப்பிட்டுமா நீ இன்னும் உடம்பு வைக்காம இருக்க? அதை மீறி என்னவோ கவலை உனக்கு. அது என்னன்னு உன் மிஸ்டர் கிட்டயே கேட்டுடுறேன். எங்கம்மா அவரு? சரையும் வழக்கம் போல சரவெடி வெடித்து கொண்டிருந்தாள். இருவரும் சாப்பிட்டு அளவளாவிக் கொண்டே இருந்தார்கள் செழியனின் வரவிற்காக. மிக சரியாக அவர்கள் கிளம்புவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்தான் வந்து நின்றான். சின்ன விசாரிப்புகள் நட்பாடல்களோடு முடித்து கொண்டு அவன் உள்ளே நகர சரையுவின் கைகளை பிடித்து கொண்டு வாசல் வரை வந்தாள் மனோன்மணி. இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படியே தாண்டி இருக்காரு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் உன்னை நினைச்சா. நீ தும்பை பூ விழுந்தாலே தூண் விழுந்த மாதிரி தலை தெரிச்சு ஓடுறவ. எப்படித்தான் குப்பை கொட்டுறையோ? கேலி செய்தபடி விடை பெற்றாலும் அவளின் வார்த்தைகள் விடை பெறாமல் மனசிற்குள் வேர்க்க வைத்து கொண்டே இருந்தது. உள்ளே திரும்பி வந்து கட்டிலில் அமர்ந்தாள். மனம் இனம் காணாத தவிப்பிலும் தகிப்பிலும் இருந்தது. உள்ளே வந்தவன் என்னாச்சு என்று கூட விசாரிக்காமல் பர்ஸை எடுத்துக்கொண்டு வெளியில் போனான். வருந்தி கொண்டே இருக்கும் மனங்களில் பொருந்தி போகவே முடியாது என்பது எத்தனை இயல்பாக போனது. மனதில் நிறைய 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 கனவுகளை தேக்கிக் கொண்டு இல்லறத்தில் அடியெடுத்து வைத்து அதில் இம்மி அளவு கூட நிறைவேறாத ஏமாற்றம் மனோன்மணியின் இதயத்தில் ரணமாக இருந்தது. தன் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் இயலாமல் அதை கடந்து வரவும் இயலாமல் ஒரு திருசங்கை போல அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள். தன் ஆசைகளை தூக்கி கொண்டு பச்சாதாபம் தேட அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொள்ள அம்மா இனம் கண்டு அவளை அங்கிருந்து விரட்டுவதிலேயே குறியாக நின்ற நாளில் ஒரு முறை வெடித்து சிதறிவிட்டாள். எனக்கு முடிவா சொல்லுமா, நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேணுமா, இல்ல அவர் கூட இருக்கிறது வேணுமா? அவர் கூட இருந்தா எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லம்மா. சிரிக்கும்போது மட்டுமே கண்ணீர் துளிர்க்க வளர்த்த மகள் முதன்முறையாக அழுத போது உண்மையிலேயே சுசீலா பயந்துதான் போய்விட்டார். அழுந்த பிடித்தால் கன்றி போகும் மனதை கொண்ட பூஞ்சை மகள் அழுத போது அம்மா வேதனையில் தவித்தாலும் வற்புறுத்தி மகளை திருப்பித்தான் அனுப்பி வைத்தாள். ரொம்ப நன்றிம்மா, நான் கேட்டதை நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு. நிவேதா கல்யாணத்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அலைபேசி பேசிக்கொண்டே இருந்த கணவனை கண்களால் அளந்து கொண்டே காஃபி டம்ளரை கொண்டு வந்து அருகில் வைத்தாள். தன் அப்பாவிடம்தான் பேசுகிறான் என்று புரிந்தது. என்னவென்று அவளும் கேட்கவில்லை, அவனும் சொல்லவில்லை. எதுவும் பண உதவி கேட்கிறானோ? திருமண சமயத்தில் வரதட்சணை என்று 1 ரூபாய் கூட தன்னுடைய பக்கம் இருந்து கேட்காதவன் இப்போது மட்டும் கேட்கவா போகிறான்? எதுவாக இருந்தாலும் பேசுகிற இயல்பு இருந்தால்தானே. சலிப்பாய் பார்த்து கொண்டே உள்ளே நகர்ந்தாள்.
இப்போதெல்லாம் அலுவலகம் முடிந்து இன்னும் தாமதித்து வருகிறான். வரும்போதே முகத்தில் களைப்பு வீசை வீசையாய் அப்பி கிடக்கிறது. கல்யாணமான புதிதில் இருந்த இரண்டொரு வார்த்தைகள் கூட இப்போதெல்லாம் முற்றாய் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு காரணம் செழியனை மட்டுமே சொல்ல முடியாது. ஏனோ அவனோடு பேச பிடிக்கவில்லை மனோன்மணிக்கு. தனக்கு பிடித்ததை பேசாமல் ஏதோ சம்பிரதாயத்துக்கு தங்களுக்குள் அந்யோன்யத்தை வளர்த்து கொள்வது போல மனசு தாமரை இலை தண்ணீராக இருந்ததால் அவனுடனான வார்த்தைகளை வலுவில் தவிர்த்து கொள்ள ஆரம்பித்தாள். அவனுக்கு பின் தூங்கி முன் எழுந்து அவனை கடந்து போக ஆரம்பித்தாள். அறைக்குள் சென்று காஃபி தரும்போது கழுத்தை கட்டி காதல் செய்வான் என்ற எதிர்பார்ப்பை கசக்கி தூக்கி எறிந்தாள். அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல் காஃபி டம்ளரை மேஜையில் வைத்துவிட்டு வர பழகி இருந்தாள். எப்போதும் ஒரு சிடுசிடுப்பும் இறுக்க முகமுமாகவே இருக்கும் அவன் இன்னும் அதிகமான இறுக்கத்தில் இருந்ததினால் அவளுடைய மாற்றத்தை நுகர தவறிப்போனான் தான். நிவேதாவின் கல்யாண ஏற்பாடு வெகுவாக நெருக்கிக் கொண்டிருந்தது. ஒற்றை ஆளாய் வடம் இழுத்து இருந்தான் தான். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாகத்தான் இருந்தது. பெருமை மட்டும் போதுமா வாழ்க்கைக்கு? திருமணம் முடித்து நிவேதாவை அனுப்பி வைத்த நிமிஷம் 2 சொட்டு கண்ணீர் அவன் கண்ணிலும் பார்த்தது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது மனோன்மணிக்கு. திருமணத்துக்கு வந்திருந்த மனோன்மணியின் பெற்றவர்களோடு அவளும் கிளம்பிவிட தேவகிதான் கொஞ்சமாய் தர்ம சங்கடப்பட்டார். நீயும் போயிட்டா வீடு வெறிச்சோடி போயிடும் மனோ, அடுத்த வாரம் போகக்கூடாதா? எத்தனை சொல்லியும் கேட்காமல் புறப்பட்டு வந்து விட்டாள். தள்ளித்தான் நின்றான். ஆனால் கிளம்பியவளை தடுக்காமல் நின்றான் அதே இறுக்கத்தோடு. இதுதான் அவன் ஒட்டாத குணம். அத்தனை உறவும் அவனுக்கு விருந்தாளிகளே. வீடு வந்து சேர்ந்த போது மனசு வெறுமையாக இருந்தது. இனம் தெரியாத இறுக்கம் நெஞ்சுக்குள். தனக்கு என்ன வேண்டும் என்று தன்னைத்தானே கேட்டு விடை அறிய இயலாமல் தவித்து நின்றாள். மிதமான மழைக்கே பாதைகள் கழுவப்பட்டு பளிச்சென்று இருந்தது. ஆங்காங்கே இருந்த சிறு மலர்களின் செடிகள் சிருங்காரமாய் பூக்கள் கொண்டு பாதை தெளித்திருந்தது. அப்பாவோடு வாக்கிங் வந்திருந்தாள் மனோன்மணி. முன்னெல்லாம் அவளை அழைத்து கொண்டுதான் அப்பா வாக்கிங் கிளம்புவார். இந்த ருசிக்காத திருமணத்தால் அவள் இழந்த பெரிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. மனோ, இப்படி இங்க வந்துட்டியே, மாப்பிள்ள சங்கடப்பட மாட்டாரா? பதில் சொல்லாமல் பாதையில் சிதறி கிடந்த பூக்களை கண்களால் ஒற்றிக்கொண்டே நகர்ந்தாள். மனோ, சொல்லுங்கப்பா. நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. சொல்லலைன்னு இல்லப்பா, என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. தோணும் போது போறேனே. உங்க கூட கொஞ்ச நாள் இப்படி இருக்கணும்னு இருக்கு. உங்க கை பிடிச்சிட்டு வாக்கிங் போகணும்னு இருக்கு. சாயந்தரம் நீங்க வாங்கிட்டு வந்து தர்ற கதம்ப பஜ்ஜியை அம்மா கூட சண்டை போட்டுட்டே சாப்பிடணும் போல இருக்கு. இதையெல்லாம் இழந்தது என்னவோ அவ்வளவு வெறுமையா இருக்கு. என் வாழ்க்கையை விட்டுட்டு யார் வாழ்க்கையிலோ போய் வாழற மாதிரி இருக்கு. உங்களுக்கு உடம்பு முடியல, கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேனே. உங்களுக்கு எதுவும் கஷ்டமாப்பா? கேட்டபோது இடறிய குரல் மாசிலாமணிக்கு என்னவோ செய்தது. மகளின் பஞ்சு மெத்தை கை பாதத்தை பற்றி கொண்டார். மெல்ல தலை வருடி சொன்னார். நீ இருக்கிறது எனக்கு என்னம்மா கஷ்டம்? சொல்லப்போனா நீ போன பிறகு இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. இங்கு ஒவ்வொரு சுவரும் உன் சத்தத்தில் நனைஞ்சு நனைஞ்சு தன்னை உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருந்தது. நீ இல்லாத வீட்டில் வெறுமை மட்டுமே தேங்கி இருக்கு. ஆனால் உங்கிட்டையும் அந்த கலகலப்பு இப்போ காணமே. அதான் எனக்கு கவலைக்கு காரணமே. மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவர்மா. உன்னை நல்லாத்தானே வச்சிருக்காரு. இவள் இங்கே வந்த இந்த ஒரு வாரத்தில் அப்பாவும் அம்மாவும் தனித்தனியாக ஆளுக்கு 1000 முறை இந்த கேள்வியை கேட்டு விட்டார்கள். எதுவும் இல்லப்பா, உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுச்சு. இந்த 23 வருஷமா உங்களுக்கு பொண்ணா மட்டும்தானப்பா இருந்தேன். இப்பத்தானே நான் அந்த வீட்டுக்கு போனேன். உடனே எனக்கு எல்லாம் மறந்து போயிடுமா? இல்ல நான் உங்க பொண்ணுங்கிறது தான் இல்லைன்னு போயிடுமா? எனக்கு மறுபடியும் உங்க பொண்ணா மட்டும் இருக்க ஏக்கமா இருக்குப்பா. என்ன கொஞ்ச நாள் அந்த பழைய வாழ்க்கையை வாழ தயவு செய்து அனுமதிங்க. அவள் குரலில் இருந்த நலிவு பெற்றவரை என்னவோ செய்தது. அதன் பிறகு அவர் கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு தாக்கம் பெண் மனதில். அது மெல்ல மெல்ல தன்னால் சரியாகும் என்று அமைதியாகிவிட்டார். அலுவலகம் வந்த செழியனின் மனம் இருப்பு கொள்ளாமல் தவித்தது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் கரைந்து போயிருந்தது கேலண்டரில். நினைத்து பார்த்தால் பெரும் மலைப்பாகத்தான் இருக்கிறது.
எப்படி நிவேதாவின் திருமணத்தை முடித்தான் என்றே அறிய முடியவில்லை. பெரும் பாறைகள் கூட சிறு உளியால் உடைந்து கரைக்க கரைக்க அளவு சிறுக்கத்தான் தொடங்குகிறது. என்ன கால தாமதம் ஆனாலும் தன் முயற்சிக்குண்டான பலன் அத்தனை செயலுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த வீட்டு கடனையும் இந்த கல்யாண செலவையும் சமாளிக்க திணறித்தான் போனான். நிவேதாவின் கையில் கொஞ்சம் சேமிப்பு இருந்தது. அம்மாவும் நகைகளும் உருமாறி கை கொடுக்க, அதனால் இந்த நிமிடம் சின்னதாய் இளைப்பாற முடிகிறது. இனி அடுத்தது நரேனின் வேலைக்கு டெபாசிட் ஏற்பாடு செய்ய வேண்டும். அது இன்னொரு தூணாய் நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்தது. வாழ்க்கையில் பணம் மட்டுமே பிரச்சனையா? கட்டுக்கட்டாய் பணத்தை கொண்டு வந்து குவித்து வைத்தால் அத்தனையும் சரியாகி போகுமா என்ன? பணமும் அதை தேடிக்கொண்டு ஓடும் உலகமும் பெரும் மாயை. அதை தாண்டிய தேடலும் அர்த்தமுள்ள எதுவுமோ இன்னும் இருக்கிறது உலகத்தில். ஜெகநாத்தால் சுற்றாத வெற்று அட்டை பெட்டிதான் அவன். ஆனாலும் ஆசா பாசமும் அன்பும் நிறையவே அவனுடைய இதயத்தில் இருந்ததுதான். அதை வெளிக்காட்டும் யுக்திகளை கற்று வைக்காதவன், அதற்காக பெரிதாய் நேரத்தை செலவழிக்காதவன். திருமணம் முடிந்த கையோடு நிவேதிதா தன்னுடைய வீட்டுக்கு பயணமாக, மறுவீடு விருந்து என்று அவளுடைய வாழ்க்கை இன்னொரு கிளையில் பிரிந்து கடப்பது நன்றாகவே இருந்தது. இது புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். பிடுங்கி நடும் நாற்றுக்கள் மட்டுமே செழித்து வளரும். ஒரே இடத்தில் இருக்கும் செடிகளுக்கு வளர்ச்சி இல்லை. பெண்ணோ ஆணோ உரிய வயதில் கிளை பரப்பி தங்களுடைய வாழ்க்கை ஊன்றிக்கொள்ள தவறிப்போனால் பிறகு முழு வாழ்க்கையும் முரண்பட்டுத்தான் போகும். பெரிதாய் அன்பை வெளிக்காட்டி அறியாதவன் என்றாலும் பிரிவு கனமான போர்வையை போர்த்திய சிறு பறவையைப் போல் தவுதாயமாக இருந்தது. நாளைக்கு 10 முறையாவது செழியா என்று அழைத்து அழைத்து ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாள். இப்போது விலகி போனது போல் அவனுடைய மனசு தவித்தது. ஆனால் இப்படி தவிப்பதாய் யாரிடமும் சொல்லிக் கொள்ள மாட்டான். அதுதான் அவனுடைய குறையும் நிறையும் கூட. சிந்தனைகள் நிவேதாவின் கல்யாணத்தில் தொடங்கி தன் கல்யாணத்தில் வந்து முடிய, நினைவுகள் எந்த அனுமதியும் கேட்காமல் மனோவிடம் சென்று முடிவடைந்தது. அவளின் குழந்தைத்தனமான முகமும் இவனிடம் எதையோ எதிர்பார்க்கும் அந்த குறுகுறு விழிகளும் சின்ன புன்னகையை முகத்தில் முளைக்க வைத்தது. இந்த 15 நாளில் 2 முறை அவன் அழைத்த போதும் அவளிடம் இருந்து சரியான பதில் இல்லை. கைகளை தேய்த்து கன்னத்தில் வைத்து கொண்டான். அந்த கதகதப்பு தன் பிரியமானவளின் நினைவை கொண்டு வர மணிக்கட்டை திருப்பி பார்த்து கொண்டவன் 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். செம்மண் புழுதி அதிகமாய் படர்ந்திருந்த சாலையில் கொஞ்சமாய் வண்டியை செலுத்தி கொண்டு மனோன்மணியின் வீட்டை தொட்டபோது மாலை இரவுக்கு மடல் வரைந்து கொண்டிருந்தது. செடிகளுக்கு நீர் தெளித்து கொண்டிருந்தவள் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை இவனை கண்டு. சின்னதாய் தலை அசைத்துவிட்டு உள்ளே நகர, நிஜமாகவே தன்னுள் பொங்கிய கட்டுக்கடங்காத அன்பின் மகத்துவத்தை பிரகடனப்படுத்த தவறிப்போன தன்னுடைய பாரா முகத்தின் மீது சலிப்பு வந்தது. என்ன மனோ, முகத்துல சந்தோஷமே இல்ல என பார்த்ததும்? சின்ன எதிர்பார்ப்போடு கேட்டவனை அதே வறண்ட பார்வை பார்த்துவிட்டு சொன்னாள். சந்தோஷமா? அது மனசு முழுக்க இருக்கு. அது உங்க கண்ணுக்குத்தான் தெரியல. அவளுடைய பதில் அவனுக்கு சுருக்கென்றது. கண்களை வீட்டுக்குள் சுழல விட யாரும் இல்லை என்று புரிந்தது. வீட்டில் யாரும் இல்லையா? அப்பா அம்மாவும் செக்கப்புக்கு போயிருக்காங்க. என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா என்றான் கவலையாக. பிபி கண்ட்ரோலில் நிற்கல, அடிக்கடி மயக்கம் வருது. 2 நாள் முன்னாடி கூட கொஞ்சம் கலவரப்படுத்திட்டார். அப்போ நீயும் கூட போயிருக்க வேண்டியது தானே? எதுக்கு தனியா அனுப்புன? வழக்கமான இறுக்கமான குரலில் ஈரம் சுரந்திருந்தது. நான் வரதாத்தான் சொன்னேன். இப்போ கொஞ்சம் நல்லாவா இருக்கிறதுனால அப்பா டிரைவ் பண்ணிக்கிறதா சொல்லிட்டாரு. அவள் முடித்து கொள்ள, மேற்கொண்டு பேசிக்கொள்ள இருவருக்குமே விஷயம் இல்லை. அவளை அழைக்க வந்திருக்கிறான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்படி அவளை அழைப்பது என்ற குழப்பம் அவன் உள்ளே ஓடிக்கொண்டிருக்க அமைதியாகவே அமர்ந்திருந்தான். அங்கே இருந்த மேகசினை புரட்டி கொண்டிருக்க மாசிலாமணியும் சுசீலாவும் வந்து சேர அவர்களின் உடல்நிலை குறித்து விசாரித்துவிட்டு விடை பெற்று கொண்டு எழுந்தான். கிளம்புற மனோ, அப்பா அம்மாவை பார்த்துக்க. நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். கிளம்பி வந்ததுக்கும் நடந்து கொண்டதுக்கும் எதிர்மறையாக இருக்க அதை வெளிக்காட்டாமல் கிளம்பி விட்டான். மனோன்மணி உணர்வுகளால் நொறுங்கி கிடந்தாள். சத்தமிட்டு கத்தி கூச்சலிட வேண்டும் போல் மனசு தகித்தது. என்ன மனிதன் இவன்!
கொஞ்சம் அனுசரணையும் அன்பும் இல்லாமல் எந்திரத்தனமாய் ஒரு வாழ்க்கைக்குள் தன்னை நுழைத்து, அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய வயது காலத்தில் பக்குவம் இல்லாமல் எடுத்த முடிவால் இப்படி ஒரு வாழ்க்கையை தனக்கு அமைத்து கொடுத்து விட்டார்கள். மனோன்மணியின் மனசு மருகத் தொடங்கி இருந்தது. நாட்கள் உருண்டு வாரங்களாகி அதுவும் கடந்து மாதத்தை முத்தமிட ஆரம்பித்து விட்டது. நிவேதா கணவனுடன் துபாய் பறந்து விட்டாள். கிளம்புவதற்கு முன்னே மனோவை பார்த்துவிட்டு தான் திரும்பி வருவதற்குள் நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்று கேலி செய்துவிட்டுத்தான் போனாள். செழியன் அழைத்த போதெல்லாம் மனோ ஏதோ காரணத்தை வைத்து அலைபேசியை எடுப்பதை தவிர்த்தாள். அலுவலகம் முடித்து அத்தனை சிரமத்திற்கு நடுவே 2 முறை வந்து பார்த்துவிட்டு தான் போனான். அப்போதும் விலகியே நின்ற அவளின் இயல்பு சுத்தமாய் அவளின் மனநிலையை சொன்னது. செழியனுக்கே அந்த இயல்பு மிகுந்த குழப்பமாகத்தான் இருந்தது. மேட் ஃபார் ஈச் அதர் ரகமில்லை இருவரும். ஆனால் ஏதோ மென்மையான கயிறு இருவரையும் பிணைத்து வைத்திருப்பதாய் அவனால் உணர முடிந்தது. அவளுக்காக தன்னுடைய எத்தனையோ விஷயங்களை மாற்றி இருப்பதை அவனால் உணர முடிந்தது. அதை அவளால் உணர முடியவில்லையா என்ற குழப்பமும் அவன் மனதை தைத்தது. தேவகியும் வந்து மாசிலாமணியை பார்த்து நலம் விசாரித்து விட்டு போனார். இருவருக்கும் நடுவில் விழுந்திருந்த விரிசலை மாசிலாமணியின் உடல் நிலையால் மற்றவர்களால் பெரிதாய் உணரப்படாமல் போனது. அப்பாக்கு முடியல, ஒரே பொண்ணு, அதான் அதான் கூட இருந்து பார்த்துக்கிறா என்ற வரையில் அந்த பிரிவு ஒளிந்து கொண்டது என்றாலும் மிக இல்லை. சொல்லி வைத்தாற் போல மாசிலாமணியின் உடல் நிலையும் முன்னே பின்னே இருக்க மனோன்மணி அங்கேயே தங்கி போனாள். அறைக்குள் தன்னை முடக்கி கொள்ள தொடங்கி இருந்தாள் மனோன்மணி. மனம் தனக்குத்தானே பேசத் தொடங்கி இருப்பது போல ஒரு குரல் அவளுக்குள். அப்பாவை நலம் விசாரிக்க சரையு கணவனோடு வந்து போனாள். சரையுவின் இழுத்த இழுப்புக்கெல்லாம் தன்னை முகம் மாற்றிக்கொண்ட சரையுவின் கணவன் அவளின் மனவாட்டத்தை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி வைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். நரேனின் டெபாசிட்டுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்த செழியனால் முழுசாய் இந்த மாற்றத்தை உணர முடியவில்லை. நல்லா இருக்கு மாப்பிளை, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பாவின் ஆனந்தம் வழியும் குரலை கேட்டுக்கொண்டேதான் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள். வழக்கமாக மாப்பிள்ளை என்ற குழையும் அழைப்பில் முகத்தில் ஊசலாடும் செழியனின் முகம் வராமல் நினைவடுக்கில் மெல்லிய கருப்பு ரேகை படிந்தது. பார்த்துக்கலாம் மாப்பிள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க இந்த முயற்சி நல்ல பலனை தரும், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனோ ரொம்பவே நல்லா இருக்கா என்று சொல்லிக்கொண்டே மகளை பார்த்து, நீ பேசுறியா என்று சைகை செய்ய அவள் வேகமாய் மறுத்துவிட்டு உள்ளே சென்று ஒடுங்கி கொண்டாள். இல்லை மாப்பிள, மனோ குளிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வந்ததும் உங்ககிட்ட பேச சொல்கிறேன். அவர் முடித்து கொண்டு எழுந்து உள்ளே வர திறந்திருந்த ஜன்னல் வழியே வெற்று பார்வையை பதித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மனோன்மணி. மனோமா, என்னாச்சு? ஏன் மாப்பிள்ளை கூப்பிட்டா பேச மாட்டேன்னு சொல்கிற? எப்போ பார்த்தாலும் இப்படி தனியாக உட்காந்து வெத்து இடத்த வெறிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன் நீ மாப்பிள்ளைய ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போக பாரு. அருகில் வந்த தலை கோதி அப்பாவை அதே வெறுமை பார்வையில் எதிர்கொண்டாள். ஏன் வீடா? அப்போ இது யார் வீடுப்பா? அந்த குரலில் ஏதோ இனம் புரியாத மாற்றம் மண்டி கிடந்தது. இதுவும் உன் வீடுதான் மனோ, இதில் உனக்கு என்ன சந்தேகம்? அப்போ நான் எந்த வீட்டில் இருந்தா என்னப்பா? திக் என்று இருந்தது மாசிலாமணிக்கு. சரிப்பா, வீடுனா என்னப்பா? என்னடா கேள்வி? வீடுனா சந்தோஷம், நிம்மதி, எதிர்காலம் எல்லாமே தான். எத்தனை உலகம் வெளியில் இருந்தாலும் வீடும் இல்லறமும் தான் ஒரு மனுஷனோட பிரதான உலகம். வீடில் தொடங்கி வீடில் முடியும் வாழ்க்கை தான் உலகமே. வீடு பேச்சுக்குத்தான்னு மறைபொருளாய் உணர்த்தும். அப்பாவின் தலை வருடல் அதிகமாக இருந்தது. ஆனால் பதித்த பார்வையை பெயர்த்து எடுக்காமல் விரக்தியாய் அமர்ந்திருந்தாள் மனோன்மணி. அந்த சந்தோஷமும் நிம்மதியும் எங்கே கிடைக்குதோ அப்போ அதுதான் நம்ம வீடு. எனக்கு அது இங்கே மட்டும்தான்ப்பா கிடைக்குது. அப்போ இதுதானே என் வீடு? சொல்லிவிட்டு கைகளை மடக்கி கால்களுக்குள் வைத்து கொண்டு கட்டிலில் படுத்து கொண்டாள். அந்த செயல் வழக்கத்துக்கு புறம்பானதாய் அவள் இயல்புக்கு அப்பாற்பட்டதாய் தோன்றியது. நரேன் கையில் செக்கை தந்தபோது தன் நிலையை வயதை மீறிய கண்ணில் நீர் தேக்கி கொண்டு அண்ணனை பார்த்தான். சொல்ல வார்த்தைகள் தெரியல செழியா. மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் உன்னை நினைச்சு வேதனையா இருக்கு.
உன் கடமைங்கிறதோட எல்லையை நீ எந்த அளவு தீர்மானிச்சிருக்கேன்னு தெரியல. அண்ணனின் கைகளை பற்றி கொண்டு கண்களில் ஒற்றிக் கொண்டான். எப்போதும் போல அந்த இறுக்கமானவன் இறுகிய முகமும் இளகிய இதயமுமாகவே நின்றான். எதுக்குடா இதெல்லாம் என்றான் சங்கடமாய். நிறைய செஞ்சுட்ட செழியா, அதை எப்படி சொல்றதுன்னு சொல்ல தெரியல. உன் இயல்பு வலிக்குங்கிறத கூட வாய்விட்டு சொல்றது இல்ல. ஆனா நீ சொல்லாட்டியும் உணர முடியும். அப்பா இல்லாத குடும்பத்துல மூத்த பிள்ளையா இருக்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்லடா. அதுவும் உன்ன மாதிரி கடமையை செய்யாம அத சுகமா சுமக்கிற மனுஷனுக்கு இந்த 2 வருஷத்துல மட்டும் உன்னுடைய அபார உழைப்பு என்னன்னு நினைச்சா பிரமிப்பா இருக்கு. உன் கல்யாணம், நிவேதிதா கல்யாணம், என் வேலைக்கு டெபாசிட், வீட்டு கடன். அப்பப்பா, கொஞ்ச நஞ்ச ஓட்டமாடா ஓடி இருக்க. இதுக்கு நானும் நிவேதாவும் தந்த பங்களிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. தம்பியின் முகத்தை நிமிர்ந்து ஆழ்ந்து பார்த்தான். இப்பவும் என் பாரம் முடிஞ்சிட்டதான்னு நினைக்கல. இன்னும் வீட்டு கடன், உன் கல்யாணம், இப்படி நிறைய விஷயங்கள் காத்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் நான் கலங்கவும் இல்லை. பார்த்துக்கலாம் நரேன். முதல்ல நீ வேலையில ஜாயின் பண்ற வேலையை பாரு. எப்போதும் போல சொல்லிவிட்டு நகர்ந்தவனை கண்களில் நீர் திரள பார்த்து கொண்டு நின்றான். எவ்வளவு இயல்பானவன்! ஏனோ அவனுக்கும் மனோன்மணிக்கும் நடுவில் விரிசல் இருப்பது போல் ஒரு படம் மனக்கண்ணில் விரிந்தது. அவனிடம் இது குறித்து பேசினால் நிச்சயம் பதில் இருக்காது. அம்மாவிடம் பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். கொஞ்சமாய் மலர்ந்த மல்லிகை மொக்குகளை கொண்ட பூச்சரத்தை வாங்கி கொண்டான் செழியன். பூக்கள் தன் கூந்தலில் மலர்ந்தால்தான் மனோன்மணிக்கு பிடிக்கும். எப்போதும் விலகியே நிற்கும் தன்னுடைய குணத்தை எண்ணி மெல்லிய பெருமூச்சு படர்ந்தது. அவன் இயல்பே அப்படித்தான். அவளாவது கொஞ்சம் இணங்கி இருக்க வேண்டாமா என்ற சிந்தனை மிகுந்த போது லேசாய் வருத்தமாக இருந்தது. அதுவும் இப்போதெல்லாம் வேலையில் அலுத்து களைத்து மனம் சுணங்கி தவிக்கிற வேளைகளில் அவளின் மெல்லிய அணைப்புக்கும் அருகாமைக்கும் மனம் தவிக்கத்தான் செய்கிறது. வீட்டின் முன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தவனை வரவேற்று அமர வைக்க அவன் கண்கள் இன்று அநியாயத்துக்கு மனோன்மணியை தேடித் தோற்றது. எல்லாம் நல்லா இருக்காங்களா மாப்பிள்ள? ரொம்ப நல்லா இருக்காங்க மாமா. நிவேதா துபாயிலிருந்து நேத்து கூட கால் பண்ணி இருந்தா. சந்தோஷமா இருக்கா. நாம செய்யற வேலைகள் அதோட இலக்கை அடையும் போது நாம எதிர்பார்த்த பலன் கிடைச்சதுன்னா நாம பட்ட கஷ்டம் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுது இல்லையா மாமா? மென்மையாக சிரித்தான். நரேன் விஷயம் என்னாச்சு? அக்கறையாக விசாரித்தார். இத்தனையும் காதுகளில் விழுக்காட்டி கொண்டுதான் அறைக்குள் முடங்கிக் கொண்டிருந்தாள் மனோன்மணி. எழுந்து போக ஆவல் இல்லை கால்களுக்கும் கண்களுக்கும். உங்களுடைய உதவி இருந்தது எல்லா விஷயத்திலையும். அதனால என்னால மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர முடிஞ்சது. காலத்தால் செய்த உதவி மறக்க முடியாதது மாமா. அவன் நன்றி பெருக்கோடு சொல்ல புயலென எழுந்து வெளியில் வந்தாள் மனோன்மணி. ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு அவளை பார்த்தவன் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க, அவளோடு புது இயல்பு தங்களுக்கு புதிதில்லை என்பது போல பெற்றவர்கள் கைகளை பிசைந்து கொண்டு நின்றார்கள். எதுக்கு இங்க வந்த? இன்னும் என் அப்பா கிட்ட பணம் வாங்கவா? அதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன் எனக்கு டைவர்ஸ் கொடு, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். நீ எனக்கு வேண்டாம், சிடுமூஞ்சி குரங்கு, என் முகத்திலேயே விழிக்காத. வேகமாய் வந்து யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் செழியனின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்துவிட்டு அப்படியே மயங்கி அவன் மீதே சரிந்தாள். கொஞ்சமாய் பணக்கார கிருமி நாசியின் மனம் நாசிக்குள் புகுந்தது. தெருவில் கொட்டும் ப்ளீச்சிங்கிற்கும் இந்த நாசினிக்கும் இடையில் மிகுந்தமாய் அந்தஸ்து பேதம் இருக்கும் போல இருக்கும். துளி நேரத்தில் நிறம் மாறி இருந்தது உலகம். இது மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை இல்லை. நீலத்தில் இருந்து மஞ்சள் தரித்து மாலையாகி, மாலை வாட வாட பூ விழந்து பொட்டிழந்து புலி விழந்த பெண்ணை போல் கருமை பூசி நிற்கும் வானம் நிறம் மாறுவதுதானே காலங்கடிகாரம். ஓரமாய் கிடந்த மோல்டட் ஸ்டீல் நாற்காலியில் சௌகரிய குறைச்சலாக அமர்ந்திருந்தார் சுசீலா. திடீர்னு ஏற்பட்ட அதிர்வை அவரால் தாண்டி வர முடியவில்லை என்பதுதான் நிஜம். சால்வை சுற்றிய தோளோடு அமர்ந்திருந்தார் மாசிலாமணி. பெற்றவர்கள் இருவர் முகங்களையும் கவலைக்கே குத்தகைக்கு விட்டு இருந்தார்கள். சூடாக டீயை வாங்கி கொண்டு வந்து இருவருக்கும் தந்த செழியன் அதே முகத்தோடு தான் இருந்தான். எந்த பாவனைகளும் மாறி அவன் முகத்தில் தோரணம் கட்டவில்லை. மாப்பிளை, அடுத்து பேச இயலாமல் மாசிலாமணி ஒடுங்கி போய் அமர்ந்திருக்க பக்கத்தில் அமர்ந்து அவர் தோள்களை ஆதரவாக தடவி தந்தான். ஒன்றும் பயப்படுற மாதிரி இருக்காது மாமா, கொஞ்சம் தைரியமா இருங்க. கொஞ்ச நாளாவே குழந்தை மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் இருந்தா.
ஆனா அத நாங்க தான் கவனிக்க தவறிட்டோம். அது எதுக்காக ஏன்னு கூட எங்களால உணர முடியல. உங்க வீட்டுக்கு போக சொல்லி சொன்னபோதெல்லாம் கோபப்பட்டா. அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும்னு கூட நாங்க யோசிக்கல. பெத்தவங்களா இருக்கிறதுக்கு பாசம் மட்டும் போதும். ஆனா பொறுப்புள்ள மூத்த தலைமுறையா இருக்க, பாசத்தோட சேர்த்து பக்குவமும், சிந்திக்கும் சக்தியும் வேணும். அந்த குரலில் வழிந்த அவநம்பிக்கையில் உண்மையிலேயே உடைந்து போனான் செழியன். தன்னை நம்பி பெண்ணை தந்தவர்கள் இப்படி அவநம்பிக்கை கொண்டு பேசுகிற நிலை என்பது, தன் மீது அவர்கள் வைத்திருந்த கேரண்டி கார்டு காலாவதி ஆகிவிட்டது என்றுதானே பொருள்? இறுக்கமான முகத்தில் வருத்தம் மேவ, அவன் நிற்பதை பார்த்த மாசிலாமணி வேகமாய் சுதாரித்தார். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல மாப்ள. மனோ மனசுல என்ன இருக்குன்னு நாங்க தான் புரிஞ்சுக்கிடாம போயிட்டோம். இன்னைக்கு சைக்கோ மாதிரி அவன் நடந்துக்கிறத பார்க்கும்போது இதயத்துல ரத்தம் வழியுது. மாசிலாமணி பேசிக் கொண்டிருக்க, மெல்ல நீண்ட வராண்டாவில் நடந்து தனியாய் கிடந்த பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்து கொண்டான். நிறைய சுமந்து விட்டான் காலம் முழுக்க. ஓட்டை சுமக்கும் ஆமைகளுக்கு அந்த பாரம் வலிப்பதே இல்லை. அவனுக்கும் தன் கடமையின் பாரம் வலிக்கத்தான் இல்லை. இத்தனை கடந்து வந்த போதும் ஏதோ எல்லோருமே அவனை இயல்பில்லாத பார்வை பார்ப்பது அவனுக்கு வலியை தந்தது. இதுதான் அவன். இந்த அவனால் யாருக்கும் கெடுதல் செய்ய முடியாது. யாரையும் அழ வைக்க முடியாது. யாரையும் ஏமாற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கான நல்ல அம்சங்களாய் இந்த உலகம் பார்க்கவில்லையா? யோசித்தபோது இதயத்தில் ஒரு ஓரத்தில் கழிவிரக்கம் சுரக்க, இதை தொடர்ந்தால் தன்னால் எதுவுமே செய்ய இயலாது என்று புரிந்ததால் வேகமாய் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து வந்தான். மருத்துவர் அறையில் இருந்து அழைப்பு வந்தது. மாசிலாமணியை அமர சொல்லிவிட்டு செழியன் உள்ளே நகர்ந்தான். வெளிச்சமும் குளிரும் அறை முழுக்க ஆக்கிரமிப்பு செய்திருந்தது. முன் வழுக்கை வெளிச்சத்தில் வெள்ளி தட்டாய் பளபளத்தது அந்த டாக்டருக்கு. உட்காருங்க. நீங்க தான் மிஸ்ஸஸ் மனோன்மணியோட கணவரா? ஆமோதித்தான். எத்தனை நாளா இப்படி நடந்துக்கிறாங்க? இதான் முதல் தடவை டாக்டர். ஏதாவது ப்ராப்ளமா? முதல் தடவைன்னு சொல்றத நீங்க கவனிச்சதுல இதுதான் முதல் தடவைன்னு சொல்லுங்க. டோட்டலி டிப்ரெஷன். அவங்க நிஜத்துக்கும் நிழலுக்கும் நடுவுல ஏதோ ஒரு உலகத்தில் இருக்காங்க. என்னென்னவோ மன உளைச்சல். அதை வெளியவும் சொல்லாம வெளியேறவும் முடியாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கணும். மருத்துவ பாஷை புரியாமல் மருண்டு போய் நின்றான். சரியாகிடும். கொஞ்சம் கேர் எடுத்து கவனிச்சுக்கங்க. உங்க கவனத்தின் எல்லையில் நான் இருக்கேன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. எல்லாம் சரியாயிடும். இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ராத்திரி முழுக்க நல்லா தூங்கினா சரியாயிடும். மென்டலி மட்டுமல்ல, பிசிக்கலியும் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதாவது தெரியுமா? டாக்டர் அழுத்தமாக கேட்க, உண்மையிலேயே மனம் குன்றி போய் அமர்ந்திருந்தான் செழியன். டஸ்ட் அலர்ஜியால லங்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி இருக்கு. இன்ஹேல் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு. மெடிசனும் தந்திருக்கேன். அதை தொடர்ந்து எடுத்துக்க சொல்லுங்க. சீக்கிரம் சரியாயிடும். தலையாட்டி விட்டு எழுந்து நின்றான். வெளியேற போனவனை டாக்டரின் வார்த்தைகள் நிறுத்தியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.